எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்ல எந்த காயமும் இல்லை அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கையை தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனையும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இரண்டு அறிக்கைகளின் அடிப்படையிலுமே ஜெயலலிதாவுக்கு அடிபட்ட காயமோ வேறு எந்த அடையாளங்களுக்கான ஆதாரங்களோ இல்லை அப்படின்னு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இது இவ்வளவு நாள் நீடித்து வந்த இந்த சர்ச்சைகள், விமர்சனங்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எங்களுடைய சந்தேகம், அம்மா மயக்கம் அடைந்ததிலிருந்து மரணம் ஆகிற வரைக்கும் அனைத்து மர்மங்களாக இருக்கிறது. இந்த அறிக்கையும் சர்ச்சைகளுக்கு, ஆமா, நீங்க அப்போலோ விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலன்னு சொல்லுங்க. அப்போலோட முதல் அறிக்கைக்கு வர திரு நான் ஜெயலலிதாவுடைய மரணத்துல மிகப்பெரிய மர்மம் இருப்பதாகவோ அல்லது பலரும் பரவலாக பேசுவதை போல சசிகலா தான் அவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கருத்தையும் நான் நம்பல. அடிப்படையில காரணம் என்னன்னா, ரொம்ப அடிப்படை, ஒரு கொலை நடந்ததுன்னே சொல்லப்பட்டாலும் கூட கொலைக்கான நோக்கம் என்னன்ற கேள்வி இருக்கு, மோட்டிவ் என்னங்கிற கேள்வி இருக்கு. பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொல்லணும்னா அதுக்கு மோட்டிவ் இருக்கணும். அந்த மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற சசிகலா ஜெயலலிதா தான் சசிகலாவுக்கு அதிக லாபமானவங்க. இறந்து விட்டு ஜெயலலிதாவை விட உயிரோடு இருக்கக்கூடிய ஜெயலலிதாவால் தான் சசிகலாவுக்கு கூடுதல் லாபம். அதனால ஒரு பொன்முட்டையிடுற வார்த்தை கொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் நடந்தது அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். மிக கடுமையான நோய்கள் அவருக்கு இருந்திருக்கு. சர்க்கரை நோயும் சரி, உயர் ரத்த அழுத்தமும் சரி, இந்த இரண்டு நோய்களிலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறவன் நான். அதனால எனக்கு அந்த நோய்களுடைய தன்மை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரெண்டுமே சரியான சிகிச்சை இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தால் மிக கடுமையாக அவை பாதிக்கும். என்னை போன்றவர்களெல்லாம் நடமாடி கொண்டிருப்பதற்கு காரணம் உணவு கட்டுப்பாடு இருப்பதுதான் காரணம். சர்க்கரை நோய் இருந்தும் ரத்த அழுத்தம் இருந்தும் கூட அப்படியும் கூட எனக்கு சிறுநீரகம் செயலிழந்து விட்டது. பாத்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த நிலைமை தான் ஏற்படுகிறது. ஜெயலலிதா அந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் தான் வாழ்க்கை நடத்தினார் என்று பரவலாக தகவல்கள் இருக்கின்றன. இதற்கு முன்பே இருக்கு. அவர் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்பிலிருந்தே அவர் எந்த உணவு கட்டுப்பாடையும் மருத்துவர்கள் சொல்லும்போது ஏற்றுக்கொள்வதில்லை என்று பல மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு நோய் மிக தீவிரமாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் தீவிரமான நோயின் விளைவாக அவர் இறந்திருக்கலாம். அவங்களே எல்லாத்தையுமே நீங்க இப்பதான் எழுப்புறீங்களே தவிர, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்துல நீங்க எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பவே இல்லை. செய்தியாளர்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறீங்க, ஊடகங்களுக்கு முன்னாடி பேசுறீங்க போது, ஆனா நாங்க ஆதாரங்களை மட்டும் நாங்க மத்திய அரசு கேட்டா கொடுப்போம், விசாரணை கமிஷன் வச்சா கொடுப்போம் அப்படிங்கறது எப்படி சரியா இருக்க முடியும்? சமர்ப்பிக்க வேண்டியதானே ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட வெளியிடுவாங்க, ராதாகிருஷ்ணன் அறிக்கை வெளியிடுறாரு, எந்த மருத்துவ அறிக்கையிலும் காயம்னு கிடையாதுன்னு சொல்றாரு. மருத்துவ அறிக்கையில் காயம் இருக்கிறதுன்னு சொல்லி பிஹெச் பாண்டியன் சொல்றாரு. அந்த அறிக்கை ஒரு நகலை இன்னைக்கு வெளியிட்டாலே அதன் அடிப்படையிலே விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய கட்டாயம் வந்துருமே. விசாரணைக்கு வந்த பிறகு நாங்க கொடுக்கிறோம் சொல்றதை விட விசாரணை ஏற்படுத்துவதற்கான கட்டாயத்தை ஏற்படுத்தலாமே. ரெண்டு முரண்பாடா இருக்கு. இந்த அறிக்கையில காயமே இல்லைன்னு இருக்கு, அந்த இவங்க சொல்லக்கூடியதுல காயமே இல்லைன்னு இருக்கு. இவர் அந்த எந்த அறிக்கையில காயம்னு இருக்குன்னு சொல்றாரோ அந்த அறிக்கையை நகலை வெளியிட்டாருன்னா இன்னைக்கு அதன் அடிப்படையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய கட்டாயம் வரும்ல. மருத்துவ அறிக்கையில இருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லுகிற போது அதுதான முதல் காரணமா இருக்கும். அந்த விசாரணையை தொடங்குவதற்கான முதல் ஆதாரமே அதுதானே. இப்ப நீங்க எய்ம்ஸ் அறிக்கையில அந்த மாதிரி இல்லவே இல்லை, அப்போலோ அறிக்கையில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது, நீங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லுகிற போது திரு ஞானி சொல்ற மாதிரி விசாரணையை தொடங்குவதற்கான முகாந்திரம் இருக்கும். ஏன் நீங்க விசாரணை ஆணையத்திட்ட அதை கொடுக்கணும்? மக்கள் முன்னாடி நீங்க இதை சமர்ப்பிக்கலாம், ஊடகங்கள்ட்ட கொடுக்கலாம், செய்தியாளர்கள்ட்ட நீங்க இதை காமிக்கலாம், பொதுவெளியிலே நீங்க காமிக்கலாம். சிபிஐ கேட்டா சொல்லுவோம், மக்கள் கேட்டா சொல்ல மாட்டோம், ஊடகங்கள் கேட்டா சொல்ல மாட்டோங்கிறது என்ன? அப்படி இல்ல, அது விசாரணை பாதிக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ் இப்ப நாங்க எங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு அந்த ரெக்கார்ட்ஸ் சொல்றோமோ அதை டேம்பர் பண்றதுக்கும், இப்ப நீங்க இவருடைய திரு ராதாகிருஷ்ணனுடைய அறிக்கையை கூட பார்த்தீங்கன்னா விசாரணையை பாதிக்கும் நீங்க சொல்ற போது நீங்க அதை வெளியிலே சொல்லி இருக்க கூடாது இல்ல. நீங்க விசாரணை ஆணையம் வைங்க, எங்கிட்ட நிறைய உண்மைகள் இருக்கு, நாங்க அப்ப சொல்றோம் நீங்க சொல்லி இருக்கணும். எங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குங்கிறதே நீங்க சொல்லிட்டீங்க. அதுவும் ஒரு மருத்துவமனை கொடுத்த அறிக்கையை தான் நீங்க காமிக்க போறீங்க. அந்த மருத்துவமனை அறிக்கையில தான் அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்படிதான் பிஹெச் பாண்டியன் சொல்றாரு. அப்ப ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கையை தான் நீங்க வெளியில கொடுக்க போறீங்க. இதுல ஒரு புதிய ஆதாரங்களோ ஒண்ணுமே கிடையாது. அதை ஒன்னும் ஏற்கனவே உங்க மாத்தலாம் முடியாது. ஏற்கனவே மருத்துவமனை கொடுத்த அறிக்கையை நீங்க வெளியில காமிக்க போறீங்க. அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? சரியா சொல்ல போனால் 75 நாள் சசிகலா என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லப்படுகிறதோ அத்தனைக்கும் உடந்தையாகத்தான் இவங்க இருந்தாங்க. எந்த எதிர்ப்பும் காட்டாம 75 நாள் இவர் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் இருந்தது பின்னணி என்ன? அதாவது அவரு அந்த 75 நாள் கேட்கல, முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 75 நாளும் கேட்கல. அவரு அந்த 75 நாளைக்கு பிறகுதான் கேட்கிறாரு. அதுவும் முதலமைச்சர் பதவி போன பிறகுதான் அந்த எதிர்ப்பு கேட்கிறாரு. அப்ப ஏன் முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் அந்த மருத்துவமனை இருக்காங்க, சசிகலா வெளில வராங்க, இதை சொல்லிருங்க இதை சொல்லிருங்கன்னு ஒருத்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க இவருடைய கருத்துப்படி.
அப்படி சொல்லும் போது இல்லம்மா நாங்க பார்க்காம எப்படிமா சொல்றதுன்னு கேட்டாங்களா? நாங்க பார்க்கணுமான்னு சொன்னாங்களா? இல்ல நீங்க பார்க்க கூடாதுன்னு அவங்க சொன்னோம். இல்ல இல்ல நாங்க பார்க்காம எப்படின்னு சண்டை போட்டாங்களா? எதுவுமே செய்யல இவங்க. இது எப்படி இதெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இது கட்சிகளுடைய தேர்தல் அரசியலுக்கு இந்த மாதிரியான பரஸ்பர குற்றச்சாட்டுகள் உதவுமா? மக்கள் 2 அணிகளாக இருக்கிறார்கள். ஒரு அணி இன்னொரு அணி மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அது அவருடைய அரசியல், அது வேறு விஷயம். ஆனால் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் எழுப்புகிறவர்கள் அன்றைக்கே எழுப்பி இருக்க வேண்டும். அன்றைக்கு ஏன் எழுப்பவில்லை என்பதற்கான காரணத்தையும் சொல்ல வேண்டும்.